என்னுடைய ஸ்கூலிங் டேஸில் கொஞ்சம் நான் ஆண்டவரை விட்டு போனாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆண்டவர் என்னை சரியான பாதையில் கொண்டு வந்து ஏற்ற நேரத்தில் ஊழியத்தில் கத்தரி எடுத்து நிறுத்தினார். ஸ்டார்டிங் ஒர்ஷிப்லாம் நடத்தும்போது அது உண்மையில இப்போ கேட்டால் நானே சிரிப்பேன். நான் அப்படி தான் நடத்தியிருப்போம். பெட்ரூமுக்குள்ளே போகிறேன், லைட் ஒன்றுமே ஆன் பண்ணல, பெட்டு பக்கத்தில் முழங்கால் போட்டுட்டு கத்துறேன், சாரி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தி. பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஆராதனையும் அனுபவமும் அப்படிங்கிற பகுதிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு மாதமும் இந்த ஆராதனையும் அனுபவமும் அப்படிங்கிற பகுதியின் மூலமாய் ஆராதிக்கிற தேவ ஊழியர்களோட வாழ்க்கை சாட்சியை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். பாடல்கள் எப்படி எழுதப்பட்டது, ஆவியானவர் எப்படி பாடலை தந்தார் என்பதையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உங்கள் அநேகருக்கு இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதையும் விசுவாசிக்கிறோம். வேத புஸ்தகத்தில் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனத்தில் இவ்விதமாய் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்ததை போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வேதவசனம் இருக்கிறது. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை ஆண்டவர் திரும்ப எடுப்பிப்பாராம். திரும்ப எடுப்பித்தல் அப்படின்னா இங்கிலீஷில் நம்ம பார்க்குறோம் ரீபில்டிங் அல்லது ரினியூவிங் அப்படிங்கிறது. இது அந்த வார்த்தையோட பதம் ரிவைவல் அப்படிங்கிறதோட அர்த்தத்தை உடையது. அப்போ ஆண்டவர் கடைசி நாட்களில் ஒரு ரிவைவலை கட்டளையிட போகிறார். தாவீதின் கூடாரம் என்பது நமது ஆராதனையை குறிக்கிறது. ஆராதனையில் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிட போகிறார். அப்போ உலகம் தழுவிய ஒரு எழுப்புதல் உண்டாகும் போது ஜனங்கள் எங்கேயும் ஆண்டவர் ஆராதிக்கிற நாட்கள் வரும். பூமி முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இப்படிப்பட்ட நாட்களில் தான் ஆண்டவர் ஆராதிக்கிற தேவ ஊழியர்களை அதிகமாக எழுப்புறார். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, சமீப நாட்களாக எல்லா இடங்களிலும் ஆராதனையில் வல்லமைகள் வெளிப்படுகிறத பார்க்க முடிகிறது. ஆண்டவரை பாடல் பாடி துதிக்கும் போதே ஜனங்களுக்கு கட்டுகளிலிருந்து விடுதலை உண்டாகிறது, வியாதியிலிருந்து சுகம் உண்டாகிறது. ஏனென்றால் ஆராதனையின் எழுப்புதல் துவங்கிவிட்டது. இன்றைக்கும் நம்மோடு இந்த ஆராதனை எழுப்புதலில் பயன்பட்டு கொண்டிருக்கிற ஒரு அன்பான தேவ ஊழியரோட அனுபவ சாட்சிகளை நம்ம கேட்க போகிறோம். இன்றைக்கு நம்ம மத்தியில் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து அன்பு பாஸ்டர் டேவிட் சாம் ஜாய்சன் அவர்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அவர்களோடு நம்ம இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ஸோ இந்த நிகழ்ச்சி உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். எங்க வாலிபர் உலகம் நிகழ்ச்சியில் அநேக வாலிபர்கள் வித்தியாசமான ப்ரோக்ராம் பார்த்து ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. விசேஷமா இந்த ஆராதனையும் அனுபவம் மூலமா எங்களுக்கு நிறைய பேர் ஃபீட்பேக் அனுப்புறாங்க, எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கும் ஆண்டவர் உங்களை அழகா பயன்படுத்திட்டு வருகிறத பார்க்க முடிகிறது. அநேகர் உங்க பாடல்களை பாடி ஆராதிக்கிறத, விடுதலை பெறுகிறத நாங்கள் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நாங்கள் உங்களை நிறைய யூடியூப்ல பார்க்குறோம், அநேக டிவியில பார்க்குறோம். ஆனால் சொல்லுங்க பாஸ்டர், உங்களோட சைல்டுஹுட் எப்படி, உங்கள் சிறு வயதில் ஆண்டவர் எப்படி அழகாக உங்களோட தெரிந்தெடுத்தார், ஆராதனை குறித்த ஆசை உங்களுக்கு கொடுத்தார், எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்களேன். ஷோர். நான் ஒரு பாஸ்டர் குடும்பத்தில் பிறந்தவன். எங்கள் அப்பா பெயர் பாஸ்டர் பி ஜாய்சன். ஓகே. இப்பொழுது அவர்கள் இல்லை, மகிமையில் பிரவேசித்து விட்டார்கள். நாங்கள் எங்கள் வீட்டில் 5 பேர். நாகர்கோயிலில் தான் எங்கள் ஊழியம் இருக்கிறது. நான் 5வது பையன், கடைசி பையன். ரொம்ப செல்லமாக வளர்க்கப்பட்டவன். என் பிறப்பை குறித்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க, தூதன் வந்து ஆல்ரெடி நேம் கொடுத்து நான் பிறந்த பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் என் பேர் டேவிட் சாம் ஜாய்சன் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருடைய பெயர்லேயும் ஜாய்சனுங்கிற நேம் வரும். கிருபைனால சபையிலே வளர்ந்தேன். சர்ச்சு பொதுவாக பாஸ்டர்ஸ் பிள்ளைங்கனால சர்ச் ஆக்டிவிட்டீஸில் மெயினாக அந்த கேமரா கண்ட்ரோலிங், ஆடியோ சிஸ்டம் கண்ட்ரோல், இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ சிறு வயதுலேருந்தே சர்ச்லேயே அப்படி வளர்ந்து வர ஆண்டவர் கிருபை செய்தார். என்னுடைய ஸ்கூலிங் டேஸில் கொஞ்சம் நான் ஆண்டவரை விட்டு போனாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆண்டவர் என்னை சரியான பாதையில் கொண்டு வந்து ஏற்ற நேரத்தில் ஊழியத்தில் கத்தரி எடுத்து நிறுத்தினார். கிருபையால் எங்கள் ஊழியத்தை, என் தகப்பனுடைய ஊழியம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பிறகு ஆண்டவர் அந்த ஊழியத்தை ஆசீர்வதிச்சு அந்த அனுபவத்திலே ஆண்டவர் வந்து சின்ன வயசுலேருந்தே வளர பண்ணுறார். ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். ஸோ ஆராதனையின் மேலே எல்லாருக்கும் சர்ச்சுக்கு போவோம், ஆராதிப்போம்.
ஏதோ ஒரு கட்டத்தில் தான் எனக்கு அந்த ஒர்ஷிப்பில் கனெக்ட் ஆகுது, நானும் ஒர்ஷிப் பண்ணணும்னு ஒரு ஆசை வரும்ல, உங்களுக்கு எப்போ அப்படி ஒரு மாதிரி ஆராதனையில் சிறு வயதுலேருந்து எனக்கு அப்படி ஒர்ஷிப் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசைலாம் கிடையாது. நான் சின்ன வயசுல சர்ச்லேருந்து அந்த ஒர்ஷிப்பில் அதிகம் கலந்துக்கிட்டதுனால எனக்கு அந்த அளவுக்கு அந்த ஒரு ஆசை வந்தது கிடையாது. என்னுடைய காலேஜ் முடிச்சு ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிறார், ஃபுல் டைம் ஊழியத்துக்கு. நான் ஊழியத்துக்கு வரணும்னு ஒரு நாள் கூட ஆசைப்பட்டது கிடையாது. பட் ஒரு டைம் வந்தபோது ஆண்டவர் வந்து ஊழியத்துக்கு நான் அழைச்சார். ஊழியத்துக்கு நான் அழைச்ச பிறகு தான் அந்த ஒர்ஷிப்பில் நான் கனெக்ட் ஆக தொடங்கினேன். ஃபர்ஸ்ட் பர்சனல் ஒர்ஷிப் ஆண்டவர் அது அப்படி தான் பழக்க வச்சார். எடுத்த உடனே ஸ்டேஜ் தரல, அப்படியும் எங்கள் அப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க, எடுத்த உடனே அப்படி அனுமதிக்கலை. ஒரு டைம் வர்றது வர பர்சனல் ஒர்ஷிப்லாம் ஆண்டவர் வந்து அதிகம் பழக்க வச்சுட்டு தான் ஒரு டைம் வரும்போது ஆண்டவர் வந்து ஒர்ஷிப் நடத்த சர்ச்சில் சான்ஸ் கொடுத்தார். ஓகே. அப்போ ஸ்டார்டிங் ஒர்ஷிப் எல்லாம் நடத்தும்போது அது உண்மையில இப்போ கேட்டால் நானே சிரிப்பேன், ஏன்னா அப்படிதான் நடத்தியிருப்போம். பட் அது அந்த ஸ்டார்டிங்கில் என் ஒர்ஷிப் யார் அக்செப்ட் பண்ணுறா அதெல்லாம் ஆண்டவர் பார்க்க வைக்காம, நீ ஆண்டவர் ஆராதிக்கிறது உண்மையாக ஆராதி. அதாவது பர்சனலாக அது ஒர்ஷிப் பண்ணி பழகுனதுனால எனக்கு ஸ்டேஜில் நின்று ஒர்ஷிப் நடத்துறது வந்து ஒரு கஷ்டமாக எனக்கு தெரியல. ஆனால் ஒரு சின்ன பயம், ஃபர்ஸ்ட் நர்வஸ் இருந்துச்சு. பட் அதன் பிறகு ஆண்டவர் வந்து அதில் பழக்க வச்சு அதுக்கு மேலே ஆசையை வந்து ஆண்டவராகவே அதை ஏற்படுத்திட்டார். பிரைஸ் காட். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயமா ஒரு டேர்னிங் பாயிண்ட் வச்சிருப்பார், ரட்சிப்புலாம் நடத்தியிருப்பார். அந்த சந்தோஷமான அனுபவத்தை எங்களோட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த லைஃப் அந்த டே மறக்கவே மாட்டேன். ஏன்னா என்னுடைய 9th வரை நான் ஓரளவு வீட்லேயே நல்ல பிள்ளை, ஸ்கூல்லேயே நல்ல பிள்ளை, சர்ச் ஆக்டிவிட்டீஸில் நல்லா இன்ட்ரெஸ்டாக பண்ணுவேன், சர்ச் எல்லா மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுவேன். பட் 9th அப்புறம் பொதுவாக அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நம்ம ட்ராக் மாறும். ஸோ என்னுடைய ஸ்டேஜ் அப்படி தான், ரொம்ப பேக்கு, அதாவது படிக்க மாட்டேன், வேற கெட்ட பழக்கங்கள்லாம் கிடையாது. ஆனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் எனக்கு ஃபுல்லாக. ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். ஸோ அந்த மாதிரி ட்ராக் போய் என்னுடைய ஸ்டடீஸ் நான் ஃபுல் ஃபெயிலியர் ஆனேன். என்னுடைய லைஃபே டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு நல்ல ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்டாக இருந்தான். கண்டிப்பாக நான் எல்லா யூத் மீட்டிங்கில் சொல்கிற வார்த்தை, ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சேர்க்குறோங்கிறதுல எவ்வளோ ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் கண்டிப்பாக பிளெஸிங்காக இருக்கும். அந்த குரூப்பில் ஒரு ஃப்ரெண்டு ஓரளவு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்டாக இருந்தான். அவன் பல முறை என்கிட்ட பேசுவான், நீ போகிற ட்ராக் சரியில்லை டேவிட், நீ போகிற ட்ராக் சரியில்லை. பல முறை என்கிட்ட சொல்லியிருக்கலாம், ஆன் பண்ணியிருக்கலாம். பட் அந்த டைமில் நான் உணர்வடைஞ்சதே கிடையாது. என் ட்ராக் ரொம்ப போய் 3rd இயரில் நான் நிறைய ஃபெயிலியர்ஸ் சந்திச்சிட்டேன். ஒன் டே நைட்டு எங்கள் சர்ச்சில் அன்றைக்கி மீட்டிங் பைபிள் ஸ்டடி நடக்குது. நான் எல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டேன். நான் கொடுத்துட்டு வெளியே போயிடுவேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஈவினிங்னா போயிடுவேன். போயிட்டு திரும்ப வரும்போது அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் தான் என்னை வந்து வீட்டில் கொண்டு வந்து விட்டுறான். அவன் பைக்கில் கொண்டு வந்து என் வீட்டு வாசலுக்கு முன்னாடியே ரோடு, அந்த ரோட்டில் கொண்டு வந்து என்னை ட்ராப் பண்ணதும் அவன் இறங்கி எப்பவுமே பை சொல்லிட்டு போயிடுவான். அன்னைக்கு பை சொல்லாமல் என்கிட்ட திரும்ப பேசுகிறான், நீ போகிற ட்ராக் சரியில்லை, ஆண்டவர் நேசிக்கிறாரு, நீ யார் பையங்கிறத கொஞ்சம் யோசி, ஆண்டவர் பல முறை உனக்கு வந்து வான் பண்ணுறான்ட்டு எப்பவும் சொல்கிறது போல் சொல்கிறான். எப்பவும் உடையாதுன்னா அன்னைக்கு உடையிறேன். எனக்கு அந்த நடு ரோட்லேருந்து அழணும். சர்ச்சில் மீட்டிங் நடக்குது, வீட்டில் யாருமே கிடையாது. அவன் சொல்ல 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 என் ஹார்ட்டில் வந்து என்ன அப்படி உடையுது. அந்த கல்வாரி அன்பில் வந்து கல்லெல்லாம் உடைஞ்சது மாதிரி அந்த அன்பில் வந்து என்னை உடையுது. அவன் சொல்ல சொல்ல வந்து அவன் மேலே எனக்கு கோவம் வரல. எப்போ சொல்லும்போது நான் அவனை திட்டுவேன், அன்னைக்கு நான் திட்டல, அப்படி கேட்டுகிட்டே இருக்கிறேன். எனக்கு அழணும். ஆனால் ரோட்லேருந்து அழுத அசிங்கம், யாராவது பார்த்துட்டாங்கன்னா ஏதாவது கேட்பாங்க சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணுறேன். அவன் சொல்லி முடிச்சுட்டு பைக் எடுத்துகிட்டு பை டேவிட் அப்படி சொல்லிட்டு கிளம்பும்போது அடுத்த ஒரு வேர்டு சொல்கிறான். நான் பேசலை, யாரும் என்னை பேச வச்சாங்க, ஏதாவது தப்பாக பேசி நான் மன்னிச்சுட்டு கிளம்பிட்டான். அந்த வேர்டு வந்து இன்னும் என்னை வந்து அந்த லவ்வை வந்து டேஸ்ட் பண்ண வச்சு, அவன் போனதும் இங்கே வீட்டுக்கு உள்ளே போகிறேன், யார் வீட்டில் கிடையாது, யார் பெட்ரூமுக்குள்ளே போகிறேன், லைட் ஒன்றுமே ஆன் பண்ணல, பெட்டு பக்கத்தில் முழங்கால் போட்டுட்டு கத்துறேன், சாரி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நைட்டு தான் எனக்கு சால்வேஷன். ஸோ அந்த சால்வேஷன் கிடைக்கிறது வர ஒரு பக்கம் ஆண்டவரை வேதனைப்படுத்தினாலும் இன்னொரு பக்கம் என் பேரண்ட்ஸை நான் ரொம்ப வந்து அழ வச்சிருக்கிறேன். அன்னைக்கு எங்கள் மீட்டிங் முடிச்சு எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு வந்ததும் ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பா காலில் போய் விழுந்துட்டேன், சாரி அப்பா அப்படின்ட்டு. எங்கள் அப்பா என்னை கட்டி அடைச்சி முத்தமிட்டு அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. எங்கள் அம்மாட்ட போய் சொல்கிறேன், சந்தோஷப்படுறாங்க. ஆண்டவர் அன்னைக்கு அந்த சால்வேஷன் கொடுத்தார். அந்த சால்வேஷன் கிடைச்சதுலேருந்து இதுவரை ஆண்டவர் எதுலேயும் தோக்க விடல. இன்னைக்கு வரை ஜெயிக்க வச்சுட்டு இருக்கிறார். அந்த பர்சனல் அந்த கனெக்ஷன் வந்து அது ரொம்ப முக்கியம். அதாவது என்கவுண்டர் வித் காட் சொல்லுவாங்க.
உங்கள் வாழ்க்கையில் எப்படி நீங்கள் பாடல்களை எழுத ஆரம்பிச்சிங்க, ஆண்டவர் அந்த அனுபவங்களை எப்படி உங்களுக்கு கொடுத்தாரு சொல்லுங்களேன். உண்மையாக சொல்ல போனால் நான் ஒரு காலத்தில் பாட்டு எழுதுவேன், நான் பாடுவேன், என் பாட்டு இப்படி வெளியில வரும், இப்படியெல்லாம் ஒரு நாள் கூட நான் நினைச்சது கிடையாது. இன்னைக்கு என்கிட்ட நீங்க ஒரு பாட்டு எழுதித்தாங்க பாசம் கேட்டால் எழுதிட மாட்டேன், முடியாது. எனக்கு ஆண்டவர் கொடுத்த அத்தனை பாடல்களுமே ஆண்டவர் வந்து, நீங்க என் சாங்ஸ் கேட்டீங்கன்னா தெரியும், என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆல்பம் தாழ்வில் நினைத்தவரைன்னு ஒரு ஆல்பம் போட்டிருப்பேன். அதில் ஒரு 11 சாங்ஸ் இருக்குது. அந்த 11 சாங்ஸில் 8 சாங்ஸ் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாட்டு, 2 சாங் அண்ணனுடைய சாங், ஒரு பாடல் என் தகப்பனாருடைய பாடல். சரி. அந்த 8 சாங்ஸுமே நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபெய்த் பேஸ்டில் தான் இருக்கும். ஓகே. விசுவாசத்தை, ஏன்னா அந்த ட்ராக்ல அந்த சீசனில் கத்திரி என்னை கொண்டு போயிட்டு இருந்தான். எனக்கு வந்து 4 வருஷம் பிள்ளை கிடையாது, பிள்ளை பிறக்காதுன்னாங்க. ஸோ அந்த டைம் தான் ஆண்டவர் வேர்டை கொடுத்து எனக்கு வாயில வந்து என்னை அறியாமலே பாட வைக்கிறார். வேர்டை தந்து பாட வைப்பார். அந்த வேர்டு கூட அப்படியே டியூன் வரும், பாட வைக்கிறார். எங்க அண்ணன் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. அப்பதான் எங்க அண்ணன் சொன்ன வேர்டு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, இதுவும் சீசன் அப்படின்னா. அண்ணன் தான் ஆக்சுவலி என்ன வந்து அந்த ஆல்பம் போடுறதுக்கு என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டி, இதுவும் சீசன் நீ போடு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு நான் சாங் எழுதுவேன் போடுவேன்லாம் ஒன் டைம் கூட நான் நினைச்சது கிடையாது. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஊழியத்துக்கு அர்ப்பணிச்ச பிறகு, இந்த சொன்ன பர்சனல் ஒர்ஷிப் வந்து நிறைய இருக்கு எனக்கு. ஏன்னா நமக்கு அப்போ நான் ஸ்டேஜ் எதிர்பார்த்ததும் கிடையாது, என்ன ஸ்டேஜில் விடணும்னு ஆசைப்பட்டதும் கிடையாது. ஆனால் ஆண்டு வந்து பர்சனலாக நல்லா கனெக்ட் பண்ண வச்சாரு. அப்போ தான் பைபிள் காலேஜ்லாம் படிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு 2 சாங் வந்து என் வாயில் ஆண்டவர் பாட வச்சுறாரு. ஒன்று வந்து பிதாவே பிதாவின்னு ஒரு சாங், இன்னும் வந்து என் உயிரும் என் இயேசுவுக்காக. இந்த 2 சாங்கும் வந்து, அந்த 2 சாங்கும் சும்மா வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போதே ஆண்டவர் பாட வச்சாரு. நான் சும்மா ரெக்கார்ட் பண்ணிட்டு எங்க அப்பா கிட்ட போட்டு காமிச்சேன். எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்கு பிறகுதான் விட்டு கொடுக்காத ஒரு பாடல் வருது. அந்த பாடல் வந்து என் திருமணம் முடிஞ்சு ஒரு 3 months தாண்டி ஒன் டே நைட் எங்கள் ஃபேமிலி ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு சரி எல்லாம் தூங்க போகலான்னு ரூம் போகிறேன். எனக்கு தூக்கம் வரல. கிட்டார் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் கூட ஒர்ஷிப் பண்ணலாம், அப்படி எல்லாமே ஒர்ஷிப்பில் தான் ஒர்ஷிப் பண்ணலான்னு இருக்கும்போது ஆண்டவர் வந்து என்னை செலக்ட் பண்ணதை நினைக்க வச்சார். ஓகே. நினைக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்டார். உன் கூட இருக்கிறவங்க உன்னை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக, உன்னை விட்டு கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக நீ அவங்க முன்னாடி எவ்வளோ நல்லவங்களா நடிக்கணுமோ அப்படி நடிப்பேன். இல்லை, நம்ம அப்படிதான். ஏன்னா என் கூட இருக்கிறவங்க விட்டு போயிடக்கூடாது, என்னை விட்டு கொடுத்துடும். நம்முடைய ஒரு சின்ன காரியம் அவங்கள ஹர்ட் பண்ணாலே நம்மளை விட்டு கொடுத்துருவாங்க, யாரா இருந்தாலும். உன்னுடைய எல்லாமே எனக்கு தெரியும், நான் உன்னை இதுவரை என்னைக்காவது விட்டு கொடுத்தேனான்னு கேட்டார். அப்படி அதை நினைக்கும் போது தான் ஆண்டவர் வந்து விட்டு கொடுக்காதவர் வந்து பாட வச்சார். அந்த பாட்டு அப்படி பாடி கிட்டார் வாசித்து பாடிட்டு இருக்கும் போதே அவ்வளோ சான்ஸும் அப்படியே பாட வைக்கிறார். அதில் அது வந்து என் லைஃப், ஆக்சுவலி என் லைஃப்பை அப்படியே பாட வச்சார். என்னுடைய ரட்சிப்பின் அனுபவம், நான் வாழ்ந்தது, நான் தலை குனிந்த போது என் கூட வந்து நான் குனிந்த இடத்தில் என் தலையை உயர்த்தினீர். ஏன்னா அதே எந்த காலேஜ்லலாம் நான் தோத்து இருந்தேனோ அதே காலேஜில் கெஸ்டா போனேன். அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து உயர்த்தினதுனால அந்த பாடல் வந்து ஆண்டவர் வந்து என் லைஃப் அது பாட வச்சாரு. ஆனா அந்த பாட்டு வந்து இவ்வளவு ரீச் ஆகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நிச்சயமா. ஏன்னா எனக்கு அதுக்கு பிறகு அந்த வெயிட்டிங் பீரியட்ல ஆண்டவர் நிறைய சாங் கொடுத்தாரு. அதுல 2-3 சாங் என்னுடைய ரொம்ப ஃபேவரட்ஸ். ஸோ அந்த சாங்க்கு நான் வந்து இந்த சாங் நல்லா ரீச் ஆகும் அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணது உண்டு. ஆனா விட்டு கொடுக்காத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவில்லை. அதனாலதான் நான் லிரிக் வீடியோவே போட்டேன், வீடியோ எடுக்காம லிரிக் வீடியோ போட்டேன். பட் அந்த சாங் வந்து நிறைய மில்லியன்ஸ் வந்து ரீச் ஆனது. இன்னைக்கும் அந்த சாங் வந்து ரீசெண்டா கூட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த சாங் எங்களுக்கு ரொம்ப பலன் அப்படின்ட்டு. இது ஆண்டவர் செய்யறது. எங்களுக்குமே அந்த பாட்டு ரொம்ப பிளெஸிங் பாஸ்டர். எங்களுக்காக இப்போ அந்த பாடல் கொஞ்சம் பாடுங்களேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், தலை குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினி. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தி, தலை குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினி. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. வாவ். பாடல் பாடும்போதே அந்த பிரசன்னத்தை உணர முடியுது பாஸ்டர்.
வேற உங்களால மறக்க முடியாத இன்னொரு பாடல் சொல்லுங்களேன், எப்படி எழுதப்பட்டது? நான் இன்றைக்கு வர பாட்டு எழுதணும்னு இருந்ததே கிடையாது. ஓகே. நான் இருந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறேன். அப்படி நான் 2-3 பாட்டு ட்ரை பண்ணி எழுதியும் பார்த்துருக்கிறேன். அதை கேட்டு நானே சிரிப்பேன். எவ்வளோ ட்ரை பண்ண ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஆண்டவர் திடீர்னு ஒரு சாங் தருவார். அப்போ இந்த வெயிட்டிங் பீரியட், எனக்கு 4 வருஷம் பிள்ளை கிடையாது, பிள்ளை பிறக்காதுன்னாங்க. அதில் ஆண்டவர் நிறைய பாடல் கொடுத்தார். என்னால் ஒன்றும் கூடாதுங்கிற சாங், நீர் செய்ய நினைத்து தடைபடாது. இந்த சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும்போது அது என்னுடைய ஃபெய்த்தை ஆண்டவர் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணாரு. அன்னைக்கு அந்த 4 இயர்ஸ் எனக்கு கஷ்டமா இருந்து, ஆனா அந்த கஷ்டத்துல ஆண்டவர் பாட வச்சதுனால இன்னைக்கு அது எங்களுக்கு பலனா இருக்கு. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், பல பாடுகள் தான் பாடலா மாறிட்டே இருக்கும் அப்படின்னு. அதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது குறிப்பிட்ட நேரத்துல ஆண்டவர் நிறைவேற்றினார். அந்த வெயிட்டிங் பீரியட்ல என்னுடைய க்ளோஸ் ஃபேவரட் சாங் தான் என்னால் ஒன்றும் கூடாது. அதன் பிறகு என்னுடைய ஃபர்ஸ்ட் எனக்கு ஆண்டவர் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தாரு. 2வது ஒரு பெண் குழந்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. அந்த பேபி பிறக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா நான் வெயிட்டிங் பீரியட்ல நான் ஜெபிச்ச ஜெபம் ஆண்டவரே ஒரே ஒரு குழந்தை தாங்க அப்படி. ஆனா ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தது நான் உனக்கு சந்ததிகளை தருவேன் அப்படின்னாரு. அந்த வெயிட்டிங் பீரியட் லேட்டாக நம்முடைய ப்ரேயர்லாம் கொஞ்சம் ஷார்ட் ஆகிட்டே இருக்கும். நிறைய தாங்கன்னா கேட்க மாட்டோம், ஒன்று தாங்க ஆண்டவரே. பட் சொன்னது அவர்னால அவர் நிறைவேற்றினாரு. அப்போதான் ஒரு 2 லைன் எப்பவுமே பாடிட்டு இருப்பேன். என் பையன் பிறந்த பிறகு 1 இயராட்டு இந்த 2 லைன் பாடு, உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவுமே இல்லை. இந்த 2 லைனை பாடிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் அந்த பல்லவியும் வராது, ஸ்டாண்ட்ஸும் வராது. நான் எவ்வளோ தடவை ஒர்ஷிப் பண்ணும்போது அந்த சாங் தனி பர்சனலா பாடி பார்ப்பேன். என் பேபி செகண்ட் பேபி கன்சீவ் ஆகி அவ பிறக்கிறதுக்கு ஒரு 6 மந்த்ஸுக்கு முன்னாடி அந்த பாட்டை ஆர்டர் ஃபில் பண்றாரு. அப்போதான் எப்படி பாட வச்சாருன்னா, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்கு, நடத்தின பாதைகளும் நன்மைக்கு, அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய். அது ஒரு வேர்டு ஆண்டவர் இப்படி பேசினாரு. நீ குறிச்ச காலம் உனக்கு சரியான காலம் நீ நினைக்கிற, அது கிடையாது. நான் குறிச்ச காலம் தான் சரியான காலம். நீ நினைச்ச காலத்துல நடக்காம இருக்கலாம், ஆனா நான் குறிச்ச காலத்துல நிறைவேறாம போகாது அப்படின்னா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாஸ்டர். அந்த பாடலோட பாதையை பார்க்கும்போது தான் நீங்க சொன்ன மாதிரி பாடலா மாறி இருக்கு. பாடலை பாடும்போது யார் யார் அந்த சூழ்நிலையில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அது ஒரு ஹீலிங்கா மாறும். ஒருவேளை ஆண்டவர் அதுக்காக தான் இந்த பாதை ஊழியக்காரங்களுக்கு அனுமதிக்கிறார். அந்த பாடல் எனக்கு ஒரு பாடுங்களேன். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவையும் செய்து முடிப்பே. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. இயேசுவால் கூடாததெதுவும் இல்லை. ஆமென். அவரால் கூடாதது எதுவுமே இல்லை பாஸ்டர். ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ஆண்டவர் நடத்துகிற பாதைகள், உங்களுக்கு செய்கிற அற்புதங்கள். அப்போ நீங்க பிரசங்கம் பண்ணும்போது தைரியமா சொல்ல முடியும், எனக்கு செஞ்ச ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். அப்படிதான் சொல்ல வச்சுட்டு இருக்கிறார். அதனால சிலருக்கு முன்பாக இன்னைக்கு அதுலதான் அன்னைக்கு ஆண்டவர் நடத்தின பாதைகள்ல இன்னைக்கு நாங்க எந்த ட்ராக்ல நடந்தோமோ அத்தனை பேரும் ஆண்டவர் எங்க முன்னாடி கொண்டு ஜெபிக்க வச்சிட்டு இருக்கிறார். இன்னைக்கு அதை பார்க்கும்போது அந்த சாட்சிகளும் ஆண்டவர் கேட்க வைக்கிறார். உங்க சாட்சி எங்களை சாட்சியை நிறுத்திச்சு அப்படின்னு. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு நான் ரொம்ப தேங்க் பண்றது அந்த 4 இயர்ஸ்க்காக. நீங்க சொல்லுங்களேன், ஒரு உண்மையான ஆராதனைனா எப்படி இருக்கும்? ஆவியானவரோட நடத்துதல் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. ஆராதனை ஒரே வேர்ட்ல சொல்லணும்னா, ஆண்டவர் நேற்றைக்கு எப்படி இருந்தாரோ அப்படிதான் இன்றைக்கு இருக்கிறார், இன்றைக்கு எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் நாளைக்கு இருப்பார். அதே போலதான் அவருக்கு கொடுக்கிற ஆராதனை நேற்று எப்படி இருந்துச்சோ அதுதான் இன்னைக்கு, நாளைக்கு அதுதான். பரலோகத்துக்கு ஆராதனை தான் ஆண்டவர் விரும்புவார்.
ஆராதனையில் ஆண்டவர் என்னோடு பேசின 2 காரியம். ஒன்று வந்து பைபிள் ஒரு வேர்டு இருக்கு, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக பதில் செய்யலாம். 4 பேருக்கு முன்னாடி நான் மைக்கு பிடிச்சு ஆராதிக்கிறதை விட ஆண்டவர் வந்து என் பர்சனல் ரூமில் நான் எவ்வளோ ஆராதிக்கிறேன், எஸ் அங்கே ரொம்ப பிரியப்பட்டுட்டாருன்னா நாம 4 பேருக்கு முன்னாடி நிற்கிறதுல ரொம்ப பிரியப்படுவார். செகண்ட் வந்து நான் ஆராதனை இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே ஆராதனை நடத்துறது இன்னைக்கு நிறைய வர்ஷிப் லீடர்ஸ்னு எழுப்பிட்டாங்க. ஆக்சுவலி வர்ஷிப் லீடர்ஸ்னு ஒரு ஆள் கிடையாது. பட் இன்னைக்கு அப்படி ஒரு கேட்டகரி வந்துருச்சு. ஆனா வந்து ஸ்டேஜ்ல நிற்கும் போதெல்லாம் ஆண்டவர் என்கிட்ட பேசுறது தான், நீ எப்படி ஸ்டேஜ்ல நின்று ஆராதிக்கிறியோ அதே போலதான் கீழே இருக்கிறவங்கள ஆராதிக்கணும். இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ற இடம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல நீ ஒன்றை காட்டக்கூடாது, நீ என்ன காட்டணும். ஆராதனைக்கு வர்றவங்க ஒன்றை பார்க்க வரக்கூடாது, என்ன பார்க்க வரணும். எஸ் பாருங்க, இந்த வர்ஷிப்புங்கிற வேர்டு ஃபர்ஸ்ட் வர்றது ஆப்ரஹாம் ஈசாக்கிட்ட சொல்ற, அதான் இங்கிலீஷ்ல வர்ஷிப்புங்கிற வேர்டு. அங்க வந்து எப்போ அந்த வார்த்தையை ஆபிரகாம் சொல்லுவார்னா, ஈசாக்கு ஒரு கேள்வி கேட்பார், பலிக்கான ஆட்டுக்குட்டி இங்க. இதுவரை எந்த வார்த்தையும் சொல்லாத அப்பா சொல்றாரு, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஏன் இந்த வார்த்தையை ஈசாக்கு கேட்டார்னா, 3 நாள் நடந்தாரு, ஒரு கொஸ்டின் கேட்கல. ஆனா இப்போ ஒரு கேள்வி கேட்கிறாருன்னா ரீசன் என்னன்னா, வேலைக்காரங்கள்ட்ட அப்போ ஒரு வேர்டு சொல்லுவாரு, நானும் என் பிள்ளையாண்டன்னு போய் ஆண்டவரை தொழுது கொண்டு வருகிறோம், வர்ஷிப் பண்ணிட்டு வார். வர்ஷிப்னு கேட்டதும் ஈசாக்குக்கு யார் தேடுறாருன்னா ஆட்டுக்குட்டிங்க. வர்ஷிப்னு அவர்ல வேணும், வர்ஷிப்னு ஆட்டுக்குட்டிங்க. இந்த தேடுதலோட நடத்துறவங்களும் ஆராதிக்கிறவங்களும் வந்தாங்கன்னா அந்த இடத்துல ஆட்டுக்குட்டியானவர் வெளிப்படுவார். அருமையான வெளிப்பாடு. ஆட்டுக்குட்டியானவர் அங்க இருக்கணும். இந்த தேடுதலோட மலையில ஏறார் ஆபிரகாம் ஈசாக்கும். ஃபைனலி அவங்க பார்த்தாங்க. ஸோ நான் தான் வர்ஷிப் நடத்தும் போது சொல்லுவேன், போற இடத்துலலாம் சொல்லுவேன், நீங்க வீட்டுல இருந்து புறப்படும் போது யார் நடத்துறான்னு பார்க்க வராதிங்க, அவர் இருக்கிறாரான்னு பார்க்க வாங்க. அப்படி ஏன்னா இன்னைக்கு ஃபோக்கஸே அப்படி மாறிச்சு, யார் நடத்துறா, இவங்களா, ஐயோ வேடாம் அப்படி வந்தாங்கனாலே அந்த இடத்துல வந்து நம்ம ஒண்ணுமே ஃபீல் பண்ண முடியாது, ஆண்டவர் செயல்பட முடியாது. இன்னொன்று, இன்னைக்கு நீங்க சொன்னது போல நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு அப்படி ஒரு இது வந்து யூடியூப்ல போட்டா, ஆனா உண்மையிலே வந்து நான் சொல்லலை, என்னை விட்டு கொடுக்காத சாங் வந்து நான் இவ்வளோ ரீச் ஆகணும்லாம் என்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்டுருக்குறாங்க. சார் உங்க பாட்டு எப்படி ரீச் ஆச்சு, ரீச் பண்ண நாங்கள் என்ன செய்யணும், ரீச் ஆகிற ரீசன் அங்க பாரு, இங்க ரீச் ஆகும். ஆவியானவர் நடத்துகிறார். இயேசுவை நோக்கி பார்த்து ஆராதிக்கும் போது அந்த ஆராதனை மூலமாய் ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துகிறார், அவருடைய நாமம் மகிமைப்படுது. பாஸ்டர், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ உண்மையான ஆராதனை என்னன்னு இன்னைக்கு வாலிபர்கள் புரிந்திருப்பாங்க. இதை அநேக வாலிபர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கறத எங்களோட ஷேர் பண்ணுங்க. அன்பான வாலிபர்களை நான் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கிறேன். இந்த ஆராதனை அனுபவம் நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமா இருக்கிறது என்று நம்புகிறேன். ஒரே வார்த்தை, கர்த்தருக்கு எடுக்கிற ஆராதனை, கர்த்தருக்கு மாத்திர மகிமை. ஊழியம் செய்ய விரும்புகிற வாலிபர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் பர்சனலாக ஆண்டவரை ரொம்ப ஆராதிங்க. நீங்கள் நிற்கிற இடத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இப்படி பண்ணா அப்படி பண்ணா நல்லாயிருக்கும், இது 4 பேருக்கு பிரியம், அப்படி அல்ல. என் ஊழியத்தில் கர்த்தர் கற்றுக் கொடுத்த பாடம், உனக்கு முன்னாடி இருக்கிற ஜனத்தை கொண்டு வந்ததுன்னா உன்னை காண்பிக்கிறதற்கல்ல, என்னை காண்பிக்கிறதற்கு. ஸோ நம்ம நிற்கும்போது நாம் எவ்வளோ மறையணுமோ அவ்வளோ மறையணும், அவர் எவ்வளோ வெளிப்படணுமோ அவ்வளோ வெளிப்படணும். யோவானே சொல்றாரு, யோவானை பார்த்து எல்லாரும் நீர்தான் மேசியாவை கிறிஸ்துவான்னு கேட்கும்போது யோவானை எதை காட்டுறாருன்னா, இயேசுடைய பாதரட்சியை காட்டுறார். கீழே பாருங்க என்னன்றார், என்ன பார்க்கணுன்னா நீங்கள் செருப்பு கீழே தான் பார்க்கணும், நீங்கள் அவரை பார்க்கணுன்னா தலைதிமித்து பார்க்கணும் அப்படின்றார். ஸோ நம்மை காண்பிக்கிறதை மறைத்து விட்டு அவரை காண்பிக்கிறதுல அதிகம் நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்துங்கள். நீங்கள் அறியாத உயரத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு போவார். அதுவரை கைக்குள்ள அடங்கிருங்க. அடங்கி இருப்பீர்களானால் 8 நேரத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்று உங்களை வாழ்த்துறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ரொம்ப நன்றி பாஸ்டர். இப்போ இவங்களுக்காக நீங்க ஒரு ஜெபம் பண்ண போறீங்க. நிறைய பேர் ஆராதிக்கணும்னு ஆசை, ஆனால் எப்படி தெரியலன்னு வழி இல்லாமல் இருக்கிறாங்க. பர்சனலாக ஆராதிக்கிறாங்க, ஆனால் இந்த பாதைகள் கஷ்டத்தின் வேலையில் எங்கே போகிறது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் திணறி போயிருக்கிறாங்க. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமாக அவங்களுக்கு உதவியாக இருக்கும். வாலிபர்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம், கண்களை மூடி. நல்ல தகப்பனே, அன்பான வாலிபர்களுடைய கரத்தில் தருகிறேன். இந்த நிகழ்ச்சி மூலமாக நீர் உடைய பிள்ளைகளுக்கு அநேக காரியங்களுக்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறீர், அநேகரை பலப்படுத்துகிறீர், உமக்கென்று உருவாக்குகிறீர். அப்பா,
இந்த நேரத்திலும் உமது ஊழியக்காரனாய் உமது அடியனாய் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் உடைய பிள்ளைகளை பலப்படுத்தட்டும், உருவாக்கட்டும். ஆண்டவரே, நீர் எதை விரும்புகிறீரோ அந்த பாதையில் நிற்கவும், நடக்கவும், செயல்படவும் விட்டு கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, எங்களை காண்பிக்கிறதல்ல ஊழியம், எங்களை காண்பிக்கிறதற்கல்ல ஆராதனை, உம்மை வெளிப்படுத்தவும், உம்மை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, இதை மாத்திரம் மனதில் வைத்து ஆண்டவரே உமக்கென்று உண்மையோடு வாழவும், உம்மை ஆராதிக்கவும் கர்த்தர் கிருபை செய்யுங்க. விசேஷமாய் தனிப்பட்ட விதத்தில் ஆராதிக்க முடியாதபடி இருக்கிற அன்பு வாலிபர்கள் உடைய கரத்தில் தருகிற இயேசுவின் நாமத்தினாலே என்னென்ன சூழ்நிலை வைத்து உடைய பிள்ளைகள் அந்த பர்சனல் வர்ஷிப் நஷ்டமாகுதோ அவைகளை கர்த்தர் ஆண்டவரே எல்லா கட்டுகளை கர்த்தர் உடைத்து பர்சனலா அதிகமா ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. அந்த ரங்கத்தில் பார்க்கிறவர் வெளியரங்கமாய் உடைய பிள்ளைகளை பலப்படுத்தி பயன்படுத்துவீராக என்று ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியில இணைந்து எங்களோடு ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லா வாலிபர்களையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன். எங்களை உயர்த்தின தேவன் உடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். இன்னைக்கு உங்களோட டைம் கொடுத்து உங்கள் சாட்சி எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு நிச்சயமாக இது அநேக வாலிபர்களுக்கு இது ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும். என்ன நண்பர்களே, சாட்சி கேட்டீங்களா? நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். மீண்டும் அடுத்த வாலிபர் உலகம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.